நீங்க ஐஷுக்கு கால் பண்ணிட்டு உங்க 2 பேர்ல யாரு ஃபேவரட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பாருங்க தனியா ஒரு மெசேஜ் போட்டோ போயிட்டு இருக்கு. எனக்கு இன்னைக்காவது இது மாதிரி சிரிச்சு கிரிச்சு அனுப்பிச்சிருக்கீங்களா? ஒன்றும் ஐசோ, ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். இப்போ 2 பேர்ல உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னா யாரு ஐசோ? ஸ்லோ கிளாப். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, ராட்சசன் கதை சொல்லும் போது அந்த வில்லன் கேரக்டர் நான் தான் பண்ணணும்னு நான் சொல்றேன் டைரக்டர் கிட்ட. அவர் சொல்றாரு இல்ல ஒரு ஆக்டர் இதுக்காக உடம்பு குறிச்சு ரெடியா இருக்கிறாரு. சரி பரவாயில்ல, இன்னும் ஒருத்தரோட லைஃபை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் நோபடி ரெகக்னைஸ் தட் ஐ டிட் எவ்ரிதிங் ஜென்வன்லி ஃபார் அ ஸ்கிரிப்ட். அண்ட் அது புரிஞ்சா ஏன் எனக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. நிறைய நாட்கள் கேரவான்ல தூங்கி நடிச்சிருக்கிறேன். வாட் ஐம் ஸ்பீக்கிங் இஸ் நாட் ஃபார் பப்ளிக் சிம்பத்தி. வாட் ஐம் ஸ்பீக்கிங் இஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரி டு நோ அபவுட். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு ஷா சார் அண்ட் செல்லா சார் இருக்காங்க. வணக்கம். ஸோ ஹாப்பி டு மீட் யூ இன் த சேம் பிளேஸ். ஐ திங்க் 2022ல கட்டா குஸ்தி 1க்காக மீட் பண்ணோம். அண்ட் நவ் கட்டா குஸ்தி 2. I think one film which I watch on repeat mode na the Gata Gusti. Why? Because அந்த ஒரு மாதிரி ஃபீமேல் ஓரியன்டாக இருக்குது. இட் இஸ் வெரி ரேர் டு சி அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு படம். அண்ட் அது வந்து கட்டா குஸ்தி 2 இப்போ வரதுக்கு வந்து ஐம் வெரி ஹாப்பி. டு கிக் ஸ்டார்ட் வித் ஆக்சுவலி ஐ வாண்டட் டு ஆஸ்க், இப்போது வந்து ஐ திங்க் ப்ரீவியஸ் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கால் வந்து இவங்களும் ஐஷுவும் பண்ணாங்க, யார் ரொம்ப ஃபேவரட் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஐ வாண்டட் டு ஆஸ்க், இப்போ நீங்கள் ஐஷுக்கு கால் பண்ணிட்டு உங்கள் 2 பேரில் யார் ஃபேவரட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பாசிபிளா? என் கையில் ஃபோன் உங்களுது எங்க இருக்கு? என் கையில் இல்லை, நீங்கள் தான் அடிக்கணும். இட் இஸ் லைக் ஒரு ரிவெஞ்ச் மோடுக்கு ஒன்று போகலாம் அப்படின்ட்டு. உங்கள் சிரிப்பு வச்சே அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டா இட் வாஸ் ஐஷு அப்படின்னு தான். ஏன் சார், ஏன்? இல்லை சார். பாருங்க தனியா ஒரு மெசேஜ் போட்டோ போயின்னு இருக்கு. எனக்கு இன்னைக்காவது இது மாதிரி சிரிச்சு கிரிச்சு அனுப்பிச்சிருக்கீங்களா? என்ன ஓட்டி தான் அனுப்பிச்சிருக்கீங்க. வந்து எடுத்து சார் இப்போ கால் பண்ணி நானே கேட்கணுமா? என்ன கேட்கணும்? கால் பண்ணி கேளுங்க. அதோட ரிவெஞ்ச் இதுதான். இது இப்போ ஐஷு கிட்ட நீங்க கேளுங்க. நீங்க தானே கேட்டீங்க சார் லாஸ்ட் டைம், நீங்களே கேளுங்க. அவர் போன்ல இருந்து அடிச்சு கேட்டா தெரியாது, அவர் தான் கேட்கணும். சரி, அப்ப நீங்களே கேளுங்க. ஹலோ. ஒன்றும் இல்லை ஐசோ, ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். இப்போ பார்ட் 2 போய் முடிச்சிட்டோம். பார்ட் 1 பார்ட் 2 2 படம் பண்ணியாச்சு. இப்போ ப்ரொடியூசர் அவர் விஷ்ணு சார், இப்போ டைரக்டர் நான். இப்போ 2 பேர்ல உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னா யாரு ஐசோ? என்ன உங்களோட இது என்ன क्वेश्चन சார் இது? இல்ல 2 படம் பண்ணியாச்சு. ஆமா. இப்போ திடீர்னு தோணுச்சு, அதான் இப்ப கேக்குறதா? இது மாதிரி ஃபேவரட் யாரா? சார் ஏன் ஆன்சர் இஸ் ஸ்மைல் தான் உங்கள மாதிரி. நான் நல்லா கத்துக்கிட்டேன். இது இன்டர்வியூ தானே, ஏதோ இந்த இன்டர்வியூல இருந்து கால் பண்றாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. உஷாரா இருக்காங்க. கரெக்ட் தான். ரெட் நோல்ல இருந்து தீபிகா வந்தோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन இது மாதிரி. அதுதானா? அதேதான். ஓகே. தீபிகா எனக்கு 2 பேரு 2 கண் மாதிரி. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா? ஸ்லோ கிளாப்ஸ். Okay. Where are you? I am going to the airport. I am going to Cochin now, and from Cochin I'll come to Coimbatore. Okay, come. We'll see you there. Nice. இந்த क्वेश्चन கடைசி வரைக்கும் ஆன்சர் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதுதான். இதுதான் ரொம்ப அநியாயமா இருக்கு எனக்கு. ஓகே. பார்ட் 3ல பதில் தெரியும் நினைக்கிறேன். பார்ட் 3ல அவர் யார் இல்ல பார்ட் 3ல அவர் யாருக்காக கதை எழுதுறாரோ அவங்கதான் செல்லாக்கு ஃபேவரட். அப்புறம் அப்போ சிரிச்சதான். பார்ட் 1 அவங்களுக்காக எழுதினாரு, பார்ட் 2 லைட்டா கேரக்டர் மேல இருக்கு. சோ பார்ட் 3 யாருக்காக எழுதுறாரோ, யார் கேரக்டர் மேல இருக்கோ அவங்கதான் ஃபேவரட். குழந்தைக்காக எழுதுறீங்க. புரியுதா?
புரியுது புரியுது. ஓகே ஸோ Okay, Aishu, see you, ஓகே see you. மேம், Bye, bye. தேங்க்யூ, டேக் Bye. கேர். Thank you. Bye. பாத்தீங்களா அவர் டக்குனு குழந்தைக்காக எழுதிருவேன்றாரு. அப்ப கூட சார் அவர் பாவம் விஷ்ணு சார்க்காக எழுத சொல்ல மாட்டீங்கன்னு ஏன்? 3 படமே விஷ்ணு சாருக்காக தான், அவர் தானே ப்ரொடியூசர். பட் அஃப்கோர்ஸ் சாரி டு கோட் யுவர் ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ் அப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போது அஃப்கோர்ஸ் பர்ஃபார்மர்ஸாக நிறைய பேர் இருக்கும்போது சம்வேர் உங்களோட கைண்ட்னஸ் டு அதர் ஆக்டர்ஸ் வந்து டுக் யூர் ஸ்பாட்லைட் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? பிகாஸ் யூ That I don't have a problem with. அது எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. பிகாஸ் அது தெரிஞ்சு தான் நான் பண்றேன். ஓகே. என்னோட ப்ராப்ளம் என்னன்னா இவ்வளோ நியாயமா இருக்குல்ல நான் ஸ்கிரிப்ட்ஸுக்கு, அந்த டைரக்டர்ஸ்க்கும் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் அது புரியணும், புரிஞ்சதா இல்லையான்னு எனக்கு தெரியலன்ற நான். புரியுது. அண்ட் அது புரிஞ்சா ஏன் எனக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது? அதுதான் என்னோட பிரச்சனை. ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ் இன் ஷேரிங் டுடே ஆல்சோ. I have never had one single day, one single shot where I felt ஐயோ நான் பெட்டரா பண்ணியிருந்திருக்கணும், அவங்க சூப்பரா பண்றாங்க, அது வந்ததே கிடையாது. அவங்க ஒர்க் பண்றாங்க, நான் ஏன் ஒர்க் பண்றேன், அவ்வளவுதான். நீங்க சூப்பரா பண்ணுங்க, அதான் உங்க டியூட்டி. உங்க காமெடி நீங்க சூப்பரா பண்ணுங்க. நான் லவ் பண்றது என் டியூட்டினா முண்டாஸ் பட்டியில நான் தான் பேசுவேன். நீங்க காளி வெங்கட் முனிஷ்காந்த் கேளுங்க. காளி சொல்லுவாரு இந்த டைலாக் ஒன்று கலாய்க்கலாமா, நீங்க கலாய்க்கிறீங்களான்னு. நான் லவ் பண்றதுக்கு வந்துருக்கிறேன் இந்த ஊருக்கு, அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு சம்பந்தமா எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். இந்த கலாய்க்கிறது எல்லாமே நீங்க நீங்க உங்க டிபார்ட்மெண்ட் டைரக்டர் ஏதாவது சொன்னார்னா நான் பண்ணிக்கிறேன். இப்படிதான் நாங்க பிரிச்சுப்போம். ஸோ ஐ ஹவ் நெவர் ஹேட் தட் ஃபீலிங். ஸோ அந்த ஸ்பாட்லைட் டேக்கிங் அவே இஸ் நாட் மை இஷ்யூ. ஓகே. பட் நோபடி ரெகக்னைஸ் தட் ஐ டிட் எவ்ரிதிங் ஜென்வன்லி ஃபார் அ ஸ்கிரிப்ட் அண்ட் நாட் கம்மிங் பேக் டு மீ ஆர் நாட் கிவிங் மீ தட் கிரெடிட் இஸ் மை ப்ராப்ளம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ராட்சசன் கதை சொல்லும் போது அந்த வில்லன் கேரக்டர் நான் தான் பண்ணணும்னு நான் சொல்றேன் டைரக்டர் கிட்ட. அப்போ அவர் சொல்றாரு, நான் சொல்றேன் இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க, வில்லன் ப்ராஸ்தட்டிக்ஸ். ஆமா. ஸோ யார் இருக்காங்க தெரிய போறது இல்ல, இந்த வில்லன் தான் சென்ட்ரல் கேரக்டர். நான் இதுவும் பண்றேன்னா எனக்கு சந்தோஷம். ஹீரோவா நான் பண்றேன், வில்லன் ப்ராஸ்தட்டிக்ஸ் போட்டு ஒரு வில்லன். இட்ஸ் நாட் கோயிங் டு பி மீ, ரைட்? உங்களுக்கு என் ஃபேஸே தெரியாது உங்களுக்கு. ஸோ நான் பண்ணிட்டு போறேன், நல்லா இருக்கும், புதுசா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்றாரு, இல்லை ஒரு ஆக்டர் இதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு 1 year ஒர்க் பண்ணி உடம்பு குறிச்சு ரெடியா இருக்கிறாரு. யாருன்னு கேட்கும்போது பேர் சொல்றாரு. யார் அவருன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி 2-3 படங்கள் பண்ணியிருக்கிறாரு, 2-3 சீன் நிறைய படங்கள்ல பண்ணியிருக்கிறாரு, பெருசா ஷைன் ஆகல, இன்னும் இந்த படம் ரொம்ப நம்பி 1 வருஷமா வேலை பார்க்குறாரு. அப்படின் போது சரி பரவாயில்ல, இன்னும் ஒருத்தரோட லைஃபை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் அவர் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா அது நியாயமாக அவருக்கு தான் போகணும். இந்த நேச்சர், இந்த கைண்ட்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன், இந்த நேச்சர், தட் நேச்சர் இஸ் ஒன்லி ஒன் டு மேக் ஷுர் தட் த ஸ்கிரிப்ட் இஸ் குட், த அவுட்புட் இஸ் குட், த ப்ரொடியூசர் வின்ஸ், த டைரக்டர் வின்ஸ், ஐ வின், தட் வில்லன் வின்ஸ். That is that man who is waiting for that role for 1 year wins, and the effort should not go in vain. That is what I'm trying to pinpoint. That effort is not spoken, or that kindness, or what if you say kindness or that nature of mine has not been spoken anywhere. More number of days I've given to a script without getting extra money. I have reduced money for so many producers. I have given out of way call sheets for directors, not 1 day 2 days. நிறைய நாட்கள் கேரவான்ல தூங்கி நடிச்சிருக்கிறேன், ஏன்னா பட்ஜெட் ஏறக்கூடாதுன்னு. இது எல்லாம் பண்ண ஒரு நேச்சர் இருக்குல்ல, அந்த நேச்சர் யாருமே பேசுனது கிடையாது என்னை பத்தி. இதுதான் என்னோட வருத்தம். ஓகே. ஸோ எனக்கு லைம்லைட் ப்ராப்ளமே கிடையாது. இதுக்கு மேல கூட ஐம் ரெடி டு ஷேர். இப்போ சொல்றேன் உங்ககிட்ட, இந்த படத்தோட ஹீரோ அந்த குட்டி பாப்பா. ஓகே. நான் இப்போ 22வது படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஐ மீன் நடிச்சிட்டு இருக்கேன், ப்ரொடியூஸும் பண்றேன் இந்த படம். நான் இவ்வளோ ஓப்பனா சொல்றேன், இந்த கதையோட ஹீரோ அந்த குட்டி பாப்பா. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். That is what I was trying to say. Some people are misunderstanding. I don't have a problem with limelight. அது தெரிஞ்சு தானே நான் பண்றேன், இனிமேயும் பண்ணுவேன். But I want people to recognize what I've done, which is what is hurting. What is recognition? நீங்க கேட்கலாம், what is giving credit or what is recognition? What it is I'll tell you. Not talking about me on stage. No, actually that's not what I want. It's understanding what I've done and trying to collaborate with me again. Trying to give me opportunities because of who I am.
அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த இண்டஸ்ட்ரி கிட்ட இருந்து. புரியுது. அது கிடைக்கல. ம். அந்த கோவம் தான் எனக்கு இருக்கு. அப்பா இன்னைக்கு தான் நான் தெளிவா இல்ல ப்ராபப்ளி அதான் நானே கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் சம்வேர் பீப்புள் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யூ இல்ல. லைக் நீங்க சொல்றது ஒண்ணு, புரிஞ்சுக்கிறது ஒண்ணு, அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து வேற மாதிரிலாம் பேசுவாங்க. இவ்வளவு நாளா என்னை பத்தி எல்லாம் பாசிட்டிவா தான் பேசியிருந்தாங்க. ம். பரவாயில்லன்ற நான் அட்லீஸ்ட் பேசுறாங்களே நெகட்டிவா கூட ஐம் ரெடி ஃபார் இட்ன்றேன். ஏன்னா நான் இவ்வளவு நாள் குவாய்ட்டா இருந்தேன். ஓகே. நான் என்ன நினைச்சேன்னா நான் என் வேலையை கரெக்டா பார்த்து போயிட்டு இருந்தேன்னா எல்லாமே நடக்கும்னு நினைச்சேன். ம். நான் நேர்மையா கரெக்டா ஆனஸ்டி தான் என்னோட கோவமே. புரியுது. ஆனஸ்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் கோபப்பட மாட்டேன். ஆனஸ்டினால தான் என்னோட கோவமே. ம். நான் இவ்வளோ கரெக்டா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கும்போது ஐ எம் நாட் கெட்டிங் வாட் ஐ ஆக்சுவலி ஷுட் ஹேவ் காட். ம். அதுதான் இஸ் ஹர்ட்டிங் மீ. பிகாஸ் ஐ தாட் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லாமே கிடைச்சிரும். ம். ஏன்னா இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? நேர்மையா இருக்கணும், கரெக்டா உழைக்கணும், ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணணும், டைரக்டர் கேட்கறது பண்ணணும், கேரக்டர்ஸ் நடுவில் மூக்கு நுழைக்கூடாது, அவங்க கேரக்டர் நல்லா வரணும், கதைகள் நல்லா வரணும், இதான் நான் என்ன பண்ணணும். ஆமா. அப்போ இது பண்ணா எனக்கு எல்லாமே கரெக்ட் ஆயிடும்னு நினைச்சேன். ஆனா இல்ல, அது நடக்கல. நடக்கல. ஸோ தட் இஸ் வை நவ் ஐ ஹவ் ஸ்டார்டட் டு ஸ்பீக். ம். வாட் ஐ எம் ஸ்பீக்கிங் இஸ் நாட் ஃபார் பப்ளிக் சிம்பத்தி. வாட் ஐ எம் ஸ்பீக்கிங் இஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரி டு நோ அபவுட் மீ. I can't go and tell every individual this is what it is. Yes. This interview will tell them Vishnu இப்படி யோசிக்கிறாங்க. I have already got 10 messages from industry people. ம். We are there. We are there for you. Don't think that we don't support you. வந்துருச்சு எனக்கு. It is that message that I want to send out to the industry Industry people. people, yes. Not for public. I don't want public sympathy. Public already loves me. Whatever I am, it's because of the public. Yes. They are already supporting me. I've become a producer. I do whatever I'm doing. எந்த தைரியம் தெரியுமா? படம் நல்லா இருந்தா அவங்க ஓட வச்சிருவாங்க. கண்டிப்பா. கதை நல்லா இருந்தா அவங்களுக்கு கவலையே கிடையாது யார் ஹீரோ யார் ஹீரோ இல்லைன்னு, யார் ப்ரொடியூசர் இல்லைன்னு, யார் டைரக்டர் இல்லைன்னு. அவங்க நாட் வரிட் அபவுட் இட். They want to like the story and I am good at selecting stories. Yes. And I am believing in them and only making movies. I am not believing in anybody else. So I have loved my audience and I am very sure slowly whatever I am talking today will translate in future, and when they see what I have translated, they will understand why I spoke what I spoke today. Yes. யாருக்காக எழுதுறது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போது ஐ திங்க் அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபீமேல் ஓரியன்டா இருக்கும்போது which is very close to heart and நிறைய women வந்து could relate. ஓகே இப்படியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து ஆசையா வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து கட்டா குஸ்திக்கு அப்புறமா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லேர்னிங்னு ஒன்று வந்திருக்கும்ல ஃப்ரம் த ஃபிலிம் அப்படின்னா வாட் இஸ் இட்? இந்த ஃபில்மா பார்ட் 1 போத் நீங்க சொல்லுங்க சார். எனக்கு ஒண்ணும் சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? இல்ல நான் படம் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன லேர்ன் பண்றது? ஏன் உங்க படத்து வழியா நீங்க லேர்ன் பண்ணோம்ல, நான் நல்ல ரைட்டர், நான் பெட்டர் பண்ணோம், நான் எப்படி மேக்கிங் பெட்டர் பண்ணோம், அது ஒரு அந்த மாதிரி. லேர்னிங். அது இருக்கும், ஒவ்வொரு படத்துக்குமே இருக்கும். அது ஒவ்வொரு படத்துக்குமே இதை விட நல்லா அடுத்து பண்ணணும் செய்யணும் அப்படி இருக்கும். பார்ட் 1 பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிலாம் எதிர்பார்க்கல. அந்த அளவு வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க அப்படின்லாம் நினைக்கல. இன்னொன்று அது செகண்ட் ஃபிலிமாக பண்ணணும் அப்படின்ற ஐடியாவும் எனக்கு இல்லை. அப்போ அது ஆக்சுவலாக ஒரு நாள் சார்ட்ட சிலுக்குவார்பட்டி சிங்கம் டைமில் சிலுக்குவார்பட்டி சிங்கம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சார் ஓகே பண்ணி வச்சுருந்தப்ப, அப்போ எதேச்சியாக சாரை ஒரு நாள் மீட் பண்ணும்போது சார் வந்து டங்கல் படம் ட்ரெய்லர் பார்த்தீங்களா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தான் ட்ரெய்லர் வந்துருந்துச்சு, ஃபோனில் காமிச்சப்போ நான் வந்து ரொம்ப சாதாரணமாக சொன்னேன் சார்கிட்ட, இது மாதிரி நான் ஒரு கதை வச்சுருக்கேன் சார் அப்படின்னு. தங்கல் மாதிரி குஸ்தி வச்சு அவருக்கு இதே ஷாக்கு தான் இது. ஏன்னா அவர் பயங்கரமா வந்து இப்போ அமீர் கான் சார் பயங்கர ஃபேவரேட் அவருக்கு, அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, இவன் பாட்டுக்கு சாதாரணமா நானும் இப்படி ஒரு கதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு, நீங்களா இது மாதிரியா என்ன சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னாரு. ஒரு 5 minutes வந்து இது மாதிரி சார் அப்படின்னு லைனை சொன்னேன். சொன்னோடனே சிரிச்சாரு. சிரிச்சுட்டு வந்து இது நம்ம செகண்ட் ஃபிலிமா பண்ணுவோம். அப்பே என்ன ஃபர்ஸ்ட் ஃபிலிமே ஆரம்பிக்கல, நாங்க ஆரம்பிக்கவே இல்லை. அப்பவே சொல்லிட்டாரு இது செகண்ட் ஃபிலிமா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. அது வரைக்கும் எனக்கும் அது செகண்ட் ஃபிலிமா பண்ணணுன்ற ஐடியாலாம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த கதை எழுத ஆரம்பிச்சு சிலுக்குவார்பட்டி சிங்கம் ரிலீஸுக்கு முன்னாடியே அந்த கட்டா குஸ்திக்கான வேலைகள், அதுக்கான ஹீரோயின் யார் என்ன ஏதுன்னு நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி தான் கட்டா குஸ்தி உருவானுச்சு. கட்டா குஸ்தி உருவானதுக்கு அப்புறம், கட்டா குஸ்தி ரிலீஸுக்கு அப்புறம் அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸு, அது இதே மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த ஃபீட்பேக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமா. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து அது ஓடிடிக்கு போனதுக்கப்புறம், நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அப்புறம் டிவியில் சேனலில் வந்து ஒவ்வொரு தரமும் டெலிகாஸ்ட் ஆகும்போது அப்படின்னு சொல்லி அதுக்கான ஃபீட்பேக் வந்து நிறைய கிடச்சிது. அது வந்து என்னென்னா பார்ட் 2 அதே அளவுக்கு கொண்டு வரணும், பார்ட் 2 அந்த அளவுக்கு பண்ணணுன்ற பொறுப்பும்
அது பார்ட் 1 தான் கொடுத்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க, இந்த அளவுக்கு அதை பற்றி பேசுகிறாங்க. நாளைக்கு பார்ட் 2 வரும்போது பிடிக்கலன்னா அப்படியே வந்து டோட்டலாக மாறிடும். புரியுது. அது பார்ட் 1 மேலே ஒரு வெறுப்பு வரும். அப்படி வந்துடக்கூடாது. அது வந்து இன்னொன்று வர்றவங்களை நம்பி வரும்போது டிசப்பாயின்ட் பண்ணிடவும் கூடாது. பண்ணிருக்கு. அது பார்ட் 1ல என்னென்னலாம் ரசித்தாங்களோ அதெல்லாம் பார்ட் 2லையும் இருக்கணும். அதே நேரம் வேற ஒரு படமாகவும் இருக்கணும். இது ஒரு தனி படமாகவும் இருக்கணும். பார்ட் 1 பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பார்ட் 2 பார்க்கும்போது ஒரு தனி படமாக பார்த்து என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் பார்ட் 2 கதை பண்ணது. பண்ணிவிட்டு அது வந்து நல்லாவே வந்திருக்கு. படம் பார்த்தவங்களும் அது தனி படமாகவே நல்லா இருக்குது. இன்னொன்று ப்ராப்பர் சீக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, ஆஸ் அ ப்ரொடியூசரா ஹவு ஹாப்பி ஆர் யூ வித் தி ஃபிலிம் சார்? ப்ராபப்ளி தி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட். ஏன்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல, லைக் என்னோட கரியரில் படங்கள் வரும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. அது வந்து ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை ப்ரெஷ் ஷோ வந்தப்புறமா தான் அது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பிக்கப் ஆகி அப்படியே ஓடின படங்கள் தான் நிறைய படங்கள் கரியரில், இன்க்ளூடிங் ராட்சசன். ஃபர்ஸ்ட் டே வரும்போது யாருமே அதை பற்றி பெருசாக கண்டுக்கல. இன்னும் பெரிய கூட்டத்தில் வேற வந்தது. ஸோ பீப்புள் ஆர் நாட் கண்டுக்கல இந்த சென்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணல. தே நோ தட் விஷ்ணு படங்கள் பார்க்கலாங்கன்னு ஒரு மூட் இருக்கு தவிர்த்து ஃபர்ஸ்ட் டேவே போய் ஃபர்ஸ்ட் டிக்கெட்டே வாங்கி பார்க்கணுங்கிற மூட் இல்லை. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் என் கரியரில் ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுத்த ஒரு படமாக இருக்குது. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இதுக்கு மேலே எவ்வளோ ஐ மீன் என்ன எதிர்பார்க்கணும், அதுதான் நான் எதிர்பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டே வந்து மக்கள் வந்துடணும். ஏன்னா வாட் வி ஆர் கான்ஃபிடென்ட் இஸ் திஸ் ஃபில்ம் இஸ் குட். ஓகே, அண்ட் இது வரைக்கும் ஒரு 30-40 பேர் படம் பார்த்துருக்காங்க. எவ்ரிபடி இஸ் கம் அவுட் லாஃபிங் அண்ட் ஹாப்பி அண்ட் சியர்ஃபுல் ஃப்ரம் த ஷோ அண்ட் ஒன்லி குட் திங்ஸ் தேவ் ஹேட் டு சே. எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மக்கள் மத்தியிலையும் ஒரு சின்ன ஒரு ஏன்னா கட்டாகுஸ்தி 2 வருது, இந்த டேட்டில் வருதுன்னு ஒரு டாக் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். அவன் சினிமா ரொம்ப கம்மியாக பார்ப்பான், சையது. என்னோட படங்கள் மட்டும் தான் பார்ப்பான், மற்றபடி ரொம்ப பார்க்க மாட்டான். அவன் சொல்கிறான் ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க கட்டாகுஸ்தி 3 வருது இல்லை, அதுக்கு டிக்கெட் வாங்கி கொடு அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஹி சேயிங் தட் தெர் இஸ் அ பஸ் அபவுட் திஸ் மூவி. ஸோ அவன் இது மாதிரி சொன்னதே கிடையாது. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ஆஸ் அ ப்ரொடியூசர் இருக்கு. அண்ட் வாட் ஐவ் சீன் த மூவி, வி டன் அ குட் ஜாப் ஆஸ் அ டீம். செல்லா இஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர். சினிமா வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். அதுக்கப்புறம் தான் சினிமா வழியாக என்னெல்லாம் சொல்லலாம் நல்ல விஷயங்கள் அதுன்னு வரும். இட்ஸ் அ வெரி பிக் மீடியம் தட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஆஃப் வாட் யூ ஷோ அண்ட் வாட் யூ டோன்ட் வாண்ட் டு ஷோ. எவ்ரி ஃபில்ம் is not going to teach you something, but the main source of cinema is the main aim of cinema is entertainment. Okay, அந்த விதத்தில் I sometimes feel that அந்த என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற டைரக்டர்ஸ் கம்மியாயிட்டாங்க. ஓகே, எல்லா டைரக்டர்ஸும் எல்லா கதைகளும் இன்க்ளூடிங் நான் ரொம்ப சீரியஸான கதைகள் பண்றேன்னு எனக்கு தோண ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ். ஒரு கதையில எல்லா விதமான இமோஷன் இருக்குன்னா ஃபைன், ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குதுன்னா ஃபைன், ஆனால் அதில் ஹியூமர் இருக்கணும், எல்லாம் கலந்து இருக்கணும், ஒரு கான்செப்ட் இருக்கணும், இதெல்லாம் வர்றதுங்கிறது ரேர். பட் நிறைய ரொம்ப சீரியஸ் சினிமா வருது அப்படிங்கிற சம்டைம்ஸ் எனக்கு தோணும். மேபி ஐம் ரைட், மேபி ஐம் ராங். ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற டைரக்டர்ஸ் கம்மியாயிட்டாங்க. அந்த விதத்தில் ஐ ஃபீல் செல்லா ஹேஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் சினிமா. ஹூ இஸ் அ வெரி குட் என்டர்டெய்னர். அவர் ரொம்ப நல்லா எழுதுவார், ரொம்ப நல்ல ஸ்க்ரீனில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், காமெடி டைமிங்காக இருக்கட்டும், அந்த சென்ஸ் வந்து அவர்கிட்ட பயங்கரமாக இருக்குது. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ எம் ஹாப்பி தட் திஸ் கைண்ட் ஆஃப் ஜானர் இஸ் கண்டினியூயிங். ஏன்னா இந்த மாதிரி ஜானர் வந்துட்டு ஆடியன்ஸை நல்லா என்டர்டெயின் பண்ணிச்சுன்னா இன்னும் 4 படங்கள் வரும். எண்ட் ஆஃப் த டே ஒரு தியேட்டரில் போய் 1000 பேர் உட்காந்து ஒரேடியாக சிரிக்கும் போது, அதை நான் வேலைனா வந்துட்டா வெள்ளக்காரனில் பார்க்கும்போது நான் லாஸ்ட் ரோவில் உட்காந்து மொத்த தியேட்டர் வந்து அந்த சீட்டில் குலுங்கி குலுங்கி சிரிக்கும் போது அதோட ஹாப்பினஸ் ஒன்று இருக்குல்ல, யூர் மேக்கிங் பீப்புள் ஹாப்பி அண்ட் ஸ்மைல், ஃபர்கெட் ஆல் தேர் வரிஸ். அது வந்து வேற ஒரு ஃபீலிங். அது வந்து உண்மையாகவே வேற ஒரு ஃபீலிங். நீங்கள் என்னதான் குவைட்டாக ஸ்க்ரீனில் பயங்கரமாக எல்லாரோட அட்டென்ஷனை கேதர் பண்ணி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொடுத்த ஒரு படமாக இருந்தாலும், கெஸ் பண்ணுற மூளை யூஸ் பண்ணுற அது எல்லாத்தையும் தாண்டி அந்த சிரிக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ ஃபீல் தட் இந்த படத்தில் அது நடக்கும். அண்ட் ஐ திங்க் செல்லா இஸ் வெரி குட் அட் தட். அண்ட் ஐ வாண்ட் டு டூ மோர் ஃபில்ம்ஸ் வித் செல்லா. As an actor and as a producer, it's very comfortable, the journey. நாங்கள் லாஸ்ட் 2 ஐ திங்க் 3 படமே நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டு என்ன பிளான் பண்ணோம். அண்ட் see the very strange part is செல்லாவோட கதைகளில் தான் நான் எல்லா படங்கள்லையும் நான் பண்ண படங்கள்லையும் மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட். செல்லா வந்து எல்லா கதாபாத்திரங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் வச்சிருப்பாரு.
அப்படி திட்டம் செய்வார். நான் சொல்லுவேன், செல்ல நீங்க ஒரு நல்ல ரைட்டர், பிலீவ் இன் ரைட்டிங். இப்போ போறது பிரச்சனை கிடையாது, அதுக்கு ஒரு செலவாகும், அதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கும், அவங்க டேட்ஸ்னு ஒண்ணு இருக்கும். சோ எதுக்கு செல்ல இதெல்லாம் வந்து எனக்கு கோபப்படுவேன். ஆனா இவென்ச்சுவலி அது ஸ்கிரீன்ல டிரான்ஸ்லேட் ஆகும்போது நல்லா வருது. ஆனா இந்த படங்கள் நான் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது அவரோட ரொம்ப சீக்கிரமா ரேப் அப் பண்ணி ரொம்ப சீக்கிரமா தியேட்டர் கொண்டு வரேன். ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு லேட்டும் ஆக மாட்டேங்குதுல்ல, ஸோ ஈஸியா வந்துருது. ஸோ ஐ வாண்ட் டு டூ மோர் ஃபிலிம்ஸ் வித் ஹிம். இன்ஃபேக்ட் கட்டாகுசி 3 பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பார்ட் 2 வரல, பட் ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ இப்போ விதை போட்டா தானே அதை நாளைக்கு மரமா மாறும். ஆமா ஆமா ஆமா. ஸோ ஐ பீன் டெல்லிங் ஹிம், யூ நோ வாட், டூ பார்ட் 3. ஐ வாண்ட் டு கண்டினியூ திஸ். நடுவில் ஒரு ஜாலியான படம், டக்கு டக்குன்னு தியேட்டருக்கு வந்து ஒரு ஜாலியாக சிரிச்சு பார்க்கணுங்கிறது எனக்கே ஆசைன்றேன். நானே என்ன வந்து ஸ்கிரீன்ல சிரிக்கிறது பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லைன்னா எல்லா படத்துல சீரியஸா இருப்பீங்க எப்பவுமே. பட் யா, இப்போ நீங்க சொன்னீங்களே லைக் என்னோட படம் வந்து பார்க்கும்போது இப்போதான் ஆர்வம் வருது, ஏன் இப்போ இவ்வளோ வருஷத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னீங்க. இவ்வளோ வருஷம் அப்படின்னு இருக்குல்ல, இட்ஸ் பீன் 17 years இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும்போது இட் இஸ் ஜஸ்ட் திஸ் ஃபிலிம் இப்போதான் அந்த ஆர்வம் வருதுன்ட்டு எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம்மா, நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் த ரீசன் ஆல்சோ ஐ நோ. நான் வந்து ரொம்ப லேட் ஆகிறேன். ஒன்று, நான் சூஸ் பண்ணுற கதைகள் சென்ட்ரல் பாயிண்ட் நான் இல்லை. the scripts are the central point. Yes. And also I don't project myself in that way. So it has been a long journey, and I realized that time is the most important factor. நான் டைம் ரொம்ப கொடுக்காம பேக் டு பேக் வந்தேன்னா things will be different. Okay. So that is the reason actually I started production. ஸோ நான் கட்டா குஸ்தி எஃப்ஐஆர் ஒரே வருஷத்துல 2 படம் எனக்கு ஒரே டைம்ல வந்து ஹிட் ஆகுது போஸ்ட் கோவிட். அது நிறைய பேருக்கு நடக்கல. அது என் ப்ரொடக்ஷன்ல பண்ணதுனால தான் அது நடந்தது. தென் ஐ ட்ரை டு ஸ்டார்ட் ஆரியன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நடுவில் 2 படங்கள் வந்தது. அதை நான் கொஞ்சம் திருப்பியும் என்ன ஆயிட்டேன்னா, ஓகே போயிட்டு வரலாம், இந்த மாதிரி டைம்ல கூப்பிடும்போது நம்ம போகாம இருக்க கூடாதுன்னு போன படங்கள் லால் சலாம் அண்ட் இரண்ட வானம். அது வந்து ஒரு டிலே பண்ணி விட்டு என்னோட பிளான் டோட்டலா திருப்பி டிலே ஆகுது. ஸோ ஆரியன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2022ல பண்ணியிருக்கணும், 2025 எண்டில் தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஸோ ஃபார் மீ தட் பிளான் சம்வேர் மிஸ்ட் அவுட். தட் சீக்கிரமா ஸ்கிரீனுக்கு வரணுங்கிற பிளான் அகைன் 3 years ஆயிடுச்சு. 3 years இரண்ட வானம் இப்போ 3 years. ஸோ அகைன் தட் டிஸ்டர்ப் மை பிளான். படம் சூப்பரா வந்திருக்கு, ஆனா இட் டிஸ்டர்ப்ஸ் அன் ஆக்டர்ஸ் பிளான். தட் வாஸ் நாட் த பிளான். இப்போ அகைன் ஐ ஹவ் டிசைடட் I am going to continue movies in my production only. Yes. And I am able to bring it to screen faster than anybody else. Because of the understanding I have with directors, because of the plan, because of the execution, because of the quick conversion. And that is only going to help me. So, இது வரைக்கும் நீங்க ஒரு விஷ்ணு விஷால பார்த்திருப்பீங்க. இங்க இருந்து கட்டா குஸ்தில இருந்து நீங்க வேற விஷ்ணுவை பார்ப்பீங்கன்னு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். Of course, நீங்க as an actor வந்து probably you took a step just for the recognition அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், as a producer I really wanted to ask this because as a producer வந்து ஓகே எந்த ஒரு ரைட்டிங் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ரைட்டிங்காக இருந்தாலுமே அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, யூ பீயிங் த ஆக்டர் ஆஃப் த ஃபிலிம் இட் செல்ஃப், ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்பாட்லைட் இல்லை. ஐ எம் டாக்கிங் அபவுட் த இன்டர்வல் பிளாக். நீங்கள் ஆல்ரெடி சொன்னது. ஸோ இன்டர்வல் பிளாக்கான ஸ்பாட்லைட் இஸ் ஆன் த ஃபீமேல் லீட் இருக்கும்போது, being an actor there and being the producer there, உங்களுக்கான அந்த ஸ்பாட்லைட் இல்லை, பட் யூ were happy to do it அப்படின்னு இருக்கும்போது I really wanted to talk about it. இல்லை அவர் சார் நான் சொல்கிறேன் எப்படின்னா, அவருக்கு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. ஏன்னா இதில் நான் வந்து எவ்வளோ நேரம் வர்றேன் அப்படியே யோசிக்க மாட்டார். கட்டாகுசி வந்து லைன் சொல்லும் போதே, கதை சொல்லும் போதும் சரி, லைன் சொல்லும் போதும் சரி, என்ன சொன்னார்னா, இதில் வந்து ஹீரோயினுக்கு ஒரு 55 ஹீரோயின் தான் 55%, ஹீரோ வந்து 45% தான் இந்த படம். ஆமாம், ஆக்சுவலாக இந்த வார்த்தை சொல்லியிருந்தேன், இது சொல்லியிருக்காரு. கதை சொல்லி முடிச்சோடனே சொன்னார், ஹீரோயின் தான் இந்த படம் வந்து ஹீரோயின் மேலே தான், அதனால் ஹீரோயின் யாருன்றது தான் நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஹீரோயின் வந்து பெரிய ஹீரோயின்லேருந்து புது நியூ ஃபேஸ் வரைக்கும் எல்லாரையும் தேடணும். அதுக்கு தான் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அது அவருக்கு தெரியும், இது ஹீரோயின் படம். இது இத்தனைக்கும் அவர் தான் ப்ரொடியூசரு, இருந்தாலும் அது ஹீரோயின் படமாக இருந்தாலும் ஹீரோயின் கரெக்டான ஹீரோயின் வந்தால் தான் இந்த படம் நிற்கும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன் பண்ணும்போது அந்த கதை ஓகே பண்ணிவிட்டு என்ன சொன்னார்னா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ வந்து ரோபோ சங்கர் தான், செகண்ட் வந்து சூரி தான், நான் தேர்டு தான்
அப்படின்னு தான் சொன்னார். ம். ஏன்னா அந்த தெளிவு அந்த கிளாரிட்டி வந்து அவருக்கு இருக்கு. True. தெரிஞ்சு தான் அது பண்ணது. ம், ம், ம். வேலன் டிராவலக்காரனும் ப்ரொடியூசர் வந்து சார் தான் பண்ணாரு. ஆமா, ஆமா. ஆமாம். அது அப்படிங்கும்போது அவரே வந்து பண்ணாலும் இப்போ இல்லை முழுக்க முழுக்க எல்லா ஃப்ரேம்லையும் நான் தான் வரணும் அப்படின்லாம் வந்து அப்படி கேட்க மாட்டார். ம். நம்ம படத்துலேயே கட்டாகுசிலேயே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே கட்டாகுசியில் ஒரு சீன் வரும். இந்த சைடு ஹஸ்பண்ட்ஸ் உட்காந்து பேசுவாங்க, அந்த சைடு ஒய்ஃப் உட்காந்து பேசுவாங்க. ம், ம். ஒரு சீன் வந்து இன்டர்கட்டில் மாறி மாறி வரும். ம். அந்த சீன் வந்து தேட்டரே வந்து ரொம்ப பிளாஸ்ட் ஆச்சு அந்த சீனு. Yes. அந்த சீனில் அவருக்கு ஒரு டைலாக் கூட ஒரு இருக்கு. டயலாக் கூட இல்ல. ஆமாம். இப்போ இல்லை நான் இந்த டைலாக் நான் பேசுகிறேன் இது ஏன் அப்படிலாம் இப்போ ஏன்னா எல்லா சீனுமே வந்து நம்ம ஷூட்டிங் போகும்போது காலையில் படித்து காமிப்பேன்ல. புரியுது. படிச்சு படித்து காமிக்கும்போது அவர் வந்து இல்லை இல்லை இதை நான் பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். ம், ம். இப்போ இந்த படத்தில் கூட பார்ட் 2 கூட அது மாதிரி ஒரு சீன் இருக்குது. Okay. அது மாதிரி வேறு மாதிரி சீன் ஒன்று. அந்த சீன் வந்து எல்லாருக்குமே பிடிச்சி படம் பார்த்தவங்க எல்லாருமே அந்த சீன் ரசித்தாங்க. ம். ஆனால் அந்த சீனில் சாரே கிடையாது. அவரும் கேட்கவே இல்லை. எந்த சீனில் நானும் வர்றேனே அப்படின்லாம் கேட்கல. அன்றைக்கி ஷூட்டிங் அங்கே அவுட்டோரில் தான் எடுத்தோம். அவர் அங்கே இருந்தார். இருந்தாலும் அன்றைக்கி வந்து நான் வரவா நான் பண்ணவா நானும் இருக்கிறேனே அதெல்லாம் கேட்கவே இல்லை. ம், அந்த ம், சீனில் ம். வந்து உங்கள் தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் அதை பற்றி கேட்கவே இல்லை. அப்படி தான் அது படமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பார். படம் நல்லா வரணும். ம். அது யார் மேலேயும் இப்போ முண்டாசுப்பட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முனிஸ்காந்த் தான் வந்து மெயினா மெயினாக வந்து அவர் தான் ஸ்கோர் பண்ணுவார். ம். அது அவருக்கு தெரியும். ராட்சசனில் வந்து அந்த வில்லன் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவார். ஆமா. அதுவும் அவருக்கு தெரியும். ஏன்னா நல்ல படத்தில் இருக்கணும், நல்ல படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படி தான் வந்து எப்போவுமே பேசிகிட்டு இருப்பார். இங்கேன்னு இல்லை, கேமராக்குன்னு இல்லை, புரியுது. ம். பர்சனலாக பேசும்போது அப்படி தான் பேசுவார். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்களே அந்த நல்ல படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக வந்து தூக்கி விட்டுருவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தே போதும். இப்போ சோஷியல் மீடியாலெல்லாம் பேஷ் பண்ணாலுமே வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய நல்ல படங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு மெயின் முக்கியமான காரணமாக இருக்கிறது அஃப்கோர்ஸ் ரைட்டிங் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். சம்வேர் வந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த ரைட்டிங் பார்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போதோ அப்படின்ற அளவுக்குலாம் வந்து எல்லாம் பெரிய ரைட்டர் நீங்க தான் சொல்லுங்க. சார் தான் சொல்லிட்டு இருக்காரு என்ன பெரிய writer. இல்லை சார் நிஜமாலே அவர் ஃபர்ஸ்ட் எழுதின கதை வந்து என்ன செல்லம் என்ன எழுதுனீங்க? ஃபர்ஸ்ட் எழுதின கதை ஃபர்ஸ்ட் ஒரு கதை அது மாதிரி உங்க வேணான்ட்டீங்க. இல்ல நான் சொல்றது எழுதி படமா கன்வெர்ட் ஆனது. கதையாவா சார்? கதையா? கதை வந்து வெள்ளக்காரதுரை ஃபர்ஸ்ட். அது எழுதிருக்கீங்கல்ல? வெள்ளக்காரதுரை அப்புறம் வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன். அது ரெண்டாவது. ரெண்டாவது ரெண்டாவது கதையே இல்லையே, எப்படி என்ன எழுதுனீங்க? இப்படிதான் நாங்க ஓட்டோம். கதை இல்லை அப்படின்னு பட் அந்த ரைட்டிங் சம்வேர் அது காணாமல் போனதுனால தான் சம்வேர் லைக் தமிழ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஒரு டிப்பில் இருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கூட டாக்ஸ் இருக்குல்ல. ஸோ ஹவு டு யூ சீ? அது ஆக்சுவலாக மேம் எப்படின்னா இப்போ 80s 90s நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாங்க. அப்போது வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் செல்வராஜ் சார், பஞ்சர் நாசலம் சார், அப்புறம் வந்து கலைமணி சார், கலைஞான சார்னு நிறைய சொல்லுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் கதைகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நிறைய டைரக்டர்ஸ் வந்து அதை வச்சு படம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நிறைய வித்தியாசமாக நிறைய படங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது ஆக்சுவலாக ரைட்டர்ஸ் குறைஞ்சிது. ஆனாலும் டைரக்டர்ஸ் என்னென்னா டிஸ்கஷன் டீம் வச்சு நல்லாவே வந்து படங்கள் வந்து ஏன்னா டீமாக வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கதையை உருவாக்கி அப்படி பண்ணதுனால அப்போவும் வந்து அதுக்கான ஒரு இது குறை இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த டிஸ்கஷன் டீம்ங்கிறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஓகே. இப்போ வந்து எல்லாருமே வந்து அதான் காலமாற்றம்னு சொல்கிறது தான். புரியுது. அந்த அவங்க காலத்துல ரைட்டர்ஸ் வந்து ரைட்டிங் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்களா இல்ல எல்லாமே writers? எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது வந்து ஸ்கூல் போயிட்டுலாம் வரல. ஓகே. அவங்கவங்க வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கதைகள் பேசி அப்போ ஒவ்வொரு ப்ரொடக்ஷனும் வந்து கதை இலாகான்னு வச்சுருப்பாங்க. இப்போது தேவர் ஃபிலிம்ஸு அப்புறம் ஒரு டீம் அவங்க ஒரு டீம் ஒரு- வச்சுருப்பாங்க. ம், ம், டீம் ம். வச்சு 4-5 பேர் வந்து வச்சு பேசி இப்போ ரைட்டர்ஸ் கம்மியாயிட்டாங்க. ஆமா உண்மை ஆமா. என்னன்னா இப்போ நாங்களே வந்து கதைகள் இப்போ சார் டிஸ்கஸ் பண்ணும்போது சில 4 ரைட்டரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா அந்த 4 ரைட்டர் தேடுறதுக்கு ரொம்ப Very கஷ்டமா difficult, இருக்கு. yes. ஆனால் எங்களுக்கு இப்போ வந்து சமீபத்தில் வந்து திருப்பி இப்போ வராங்கல்ல? என்னன்னா வந்து இப்போ நாவல்களை படமாக்குறது அந்த இது ட்ரெண்ட்டு. ஆமா, ஆமா. அதனால மறுபடியும் வந்து கதைகளை வாங்கி படமாக மாற்றுறது அதுவும் ஒரு சில இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஓகே. அதனால இப்படியும் அப்படியுமா தான் போயிட்டு இருக்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்